திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி. ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. ஜெயலலிதா மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு, இப்போ எப்போ இருக்கும். ராஜ்நாத் சிங் பேசலாம் சார், மத்திய அமைச்சர். பரவாயில்ல தானே, எங்க தலைவர் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு எப்படி தொண்டாற்றுகள், அதெல்லாம் தெரிந்த காரணத்தால எதிர்கட்சியினர் கூட எதிரணியில் இருக்கின்ற கூட எங்க தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்ல உங்க வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அண்ணா திமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நல்லது செய்தா நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க. அந்த நிலையில அவருக்கு பாராட்டு. நல்லா செஞ்சா உங்கள சார் பாராட்டு, உங்க தலைவர்களை பாராட்டுறாங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர் தானே பாராட்டுவது மரபு. மறைந்த தலைவர் தானே பாராட்டணும். இன்னைக்கு அவர்கள் நாங்க இருக்கிறோம், எங்களை அவர்கள் இருக்கிறாங்க, எப்படி எங்களை பாராட்டுவாங்க? சார், முதல்வர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படி அவருடைய கட்சி குத்தகைக்கு எடுத்திருக்காரு. இன்னைக்கு திமுக அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அவளுக்கு பழக்க தோசை விடாது. நாங்க அப்படி இல்லை. நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டலையும் சொல்லிட்டேன், நான் ஒரு தொண்டை, தலைவர் கிடையாது. அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அண்ணா திமுகவில் இல்லை. 100% பாருங்க, இந்த வரலாறு பாருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பிறகு அம்மா, அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வருவார். ஆனால் திமுக அப்படிப்பட்ட நிலைமை இருக்குமா? கிடையாது. அவரெல்லாம் குத்தகைக்கு எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி. அந்த பழக்க தோசைலாம் அவர் சொல்றாரு. இங்கேயும் நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் சார். இப்போ அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும். வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமை ஏற்பு தான் வாரிசு. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மாறி மாறி வரும். இன்னைக்கு இவர் இருக்காரு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு போடுவாங்க. அது வாரிசு கிடையாது. அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க, மதுரை கிழக்கு தொழில் ஒருத்தர் போட்டிடுறான்னா அடுத்தருக்கு வேற ஒருத்தர் போட்டிடுவாங்க. அது வாரிசு கிடையாது. ஆனால் ஒரு கட்சிக்கும் போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்ற போது அது வாரிசு. அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. சார், ஒரு மனுஷன் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் உங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. நான் என்ன போய் நான் தெளிவா எல்லா பொதுக்கூட்டிலும் சொல்றேன், நான் என்ன போய் பேசுறேன்னு அவர் விளக்க வேணும். ஆனா அவர் தொடர்ந்து போய் பேசிட்டு இருக்காரு. என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு? நான் எல்இடி போட்டு காட்டல. இன்னைக்கு சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்தது, எப்படிலாம் போய் பேசுனாங்க. உங்க ஊடகத்தில் இருக்கிறதா செய்தி தான் வெளியிட்டேன், நான் ஒன்றும் தனியாக வெளியிடல. உங்க ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடியில் தெரிவிச்சேன். ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்றாங்க. அதுல முதலமைச்சர் சொல்றாரு, அந்த மழை நீர் வடிகால் வசதி 99% முடிஞ்சு போச்சுங்கிறாரு. எல்லாம் மழை பெஞ்சு மக்கள்லாம் பாய்ச்ச பிறகு அதே துறை அமைச்சர் 38% முடிஞ்சிருக்காரு. இதுதான் பச்சை பொய். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசினதுல இது வரைக்கும் எந்த பொய்ன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலே. ஆனா அவர் என்ன தேர்தல் நேரத்தில் 2 சட்டமன்ற தேர்தல் போது 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது 520 அறிவிப்புகளை வைத்தார். 98% நிறைவேற்றிருக்கிறார். அது பொய் தானே? பேச மாட்டேங்கிறீங்களா? ஊடகம் பத்திரிகை மூலம் எவ்வளவு திட்டங்கள் நீங்க தானே அந்த 520 அறிவிப்பு வெளியிட்டீங்க ஊடகத்தின் வழியில, அதுல எவ்வளவு நிறைவேற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. மிகப்பெரிய பிரகாசமா எழுச்சி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்தில் 39 இடங்களில் வெற்றி பெறும். பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறும். இடைத்தேர்தலில் விலங்குவட்டிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்கள் எழுச்சி பார்க்குறோம். நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள், அவருடைய முகத்தில் பார்க்கிற பிரகாசம், இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்றை படைக்கப்படும்.